ராணுவ உடையில வங்கிக்குள்ள புகுந்து துப்பாக்கிய காட்டி மிரட்டி பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கு ஒரு மர்ம கும்பல். வங்கி கொள்ளையின் பின்னணி என்ன பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் விஜயபுரம் மாவட்டத்தின் சடசனா நகரில் இயங்கி வரும் SBI வங்கி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீசாரின் பூட்ஸ் கால்கள் வங்கியை அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்தன. காரணம், இங்கே நடந்திருப்பது ஒரு பகீர் கொள்ளை சம்பவம். மாலை நேரத்தில் ராணுவ உடையில் முகமூடி அணிந்தபடி வங்கிக்குள் புகுந்த ஒரு மர்ம கும்பல் துப்பாக்கி கத்தியை காட்டி மிரட்டி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. சடசனா நகரில் இயங்கி வரும் SBI வங்கி எப்போதும் வாடிக்கையாளர்களின் வருகையில் நிரம்பி வழியும். எப்போதும் 6 மணிக்கு வங்கி மூடிவிடுவார்கள். ஆனால் சம்பவத்தன்று இரவு 10 மணி ஆகியும் வங்கியின் விளக்குகள் எரிந்தபடியும் ஷட்டர் திறந்தும் இருந்திருக்கிறது. மேலும் வங்கியில் யாருமே இல்லை. இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் அங்கு வந்து பார்த்தபோதுதான் கொள்ளை சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. கழிவறையில் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கட்டி போடப்பட்டிருந்தனர். அவர்களை மீட்டு விசாரித்த போது அனைத்து உண்மைகளும் வெட்ட வெளிச்சமானது. அன்று மாலை 6 மணி. வங்கி மூடப்படும் நேரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகம் இல்லாத சமயம் பார்த்து திடீரென ராணுவ உடையில் துப்பாக்கி ஏந்திய ஒரு கும்பல் உள்ளே நுழைந்திருக்கிறது. முகமூடி அணிந்த அந்த கும்பலிடம் நாட்டு துப்பாக்கி, கத்தி, அரிவாள் மற்றும் வெடிகுண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பயங்கர ஆயுதங்களை வைத்து வங்கி மேலாளர், ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை தாக்கி கை கால்களை கட்டி கழிவறையில் அடைத்துள்ளனர். மேலும் ஒருமுறை துப்பாக்கியால் சுட்டு பயமுறுத்தி உள்ளனர்.